பெயர் டாக்டர் பி அன்பழகன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியாலஜி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, டிஜிட்டல் எஜுகேஷன். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் ஆந்த்ரோபாலஜி ஆஃப் இண்டோஜினியஸ் பீப்புள், பழங்குடி மக்களின் மாண்டவியல். யூனிட் 2ல குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டோஜினியஸ் பீப்புள், பழங்குடி மக்களின் உலகளாவிய விநியோகம். அதில் பயாலஜிக்கல் அண்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி, உயிரியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை. எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன், மதிப்பிடப்பட்ட மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை, மக்களின் மற்றும் விநியோகம். தென் குளோபல் ஓவர்வியூ ஆஃப் இண்டோஜினியஸ் பீப்புள், அதாவது பழங்குடி மக்களின் உலகளாவிய கண்ணோட்டம். இந்த 3 வகையான வாழ்வியல் நெறிமுறைகளை மாண்டவியல் கண்ணோட்டத்தில் பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறையை உலகளாவிய சூழலில் இருக்கும் முழு நிலையையும் நாம் ஆய்வியல் கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க இருக்கிறோம். இது பயாலஜிக்கல் அண்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி, உயிரியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை. அதாவது ஹெட்ரோஜினியஸ் கல்ச்சர், அதாவது பழங்குடி மக்கள் பன்முக கலாச்சாரத்தன்மையை கொண்டுள்ளனர். பொதுவாக ஒவ்வொரு இனக்குழுக்களும் ஹோமோஜெனிட்டி, அதாவது ஒரே வகையான கலாச்சாரத்தை கொண்டிருப்பதாக, அது வளர்ச்சியடையக்கூடிய நிலையில் இருக்கும் என்ற கண்ணோட்டத்தை பார்த்துருவோம். அதை தவிர்த்து பன்முகத்தன்மையில் இருக்கும் கலாச்சாரம் மிக நீண்ட நெடிய பழமையான கலாச்சார நிலைகளை உள்வாங்கி தாங்கி நிற்கும் ஒரு நிலையை பழங்குடி மக்களின் வாழ்வியல் கலாச்சாரங்களாக நிகழ்கின்றன. இவற்றில் பழங்குடி மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை முறை ஹண்டர் அண்டு கேதரிங், அதாவது வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் நிலையிலே ஆழமாக என்றும் கொண்டிருக்கிறார். தென் கோஸ்டல் நொமேடியஸ், அதாவது பழங்குடி மக்கள் ஆயர்களாகவும் நாடோடிகளாகவும் மேய்த்தல் தொழிலை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் பண்டைய தொட்டு இன்றுளவும் சிறு சிறு ஸ்மால் ஸ்கேல், அதாவது குறுகிய நிலையில் அவர்கள் அதே தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலும் இன்றும் பார்க்கப்படுகிறது. இதில் ஐசோலேட்டட் ட்ரைபல், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களாகவும் சில இடங்களில் வாழக்கூடிய நிலையை நாம் உணர்கிறோம். இதை குறிப்பாக காலனியல் நாடுகளின் ஆதிக்கம் உலகளவில் பரவலாக நிலைத்து நீடித்த காலங்களில் மலைவாழ் மக்களுடைய பல குழுக்களுடைய வாழ்விடங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையை கொண்டுள்ளன. காலனியல் ஆதிக்கத்தில் கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள், பல நாடுகள் வெவ்வேறு வகையான நிலையில் பரிணாம வளர்ச்சியும் முன்னெடுப்பும் தொழில் புரட்சியும் ஏற்பட்ட காலங்களில் ஐசோலேட்டட் தனிமைப்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களாக மலையில் சிறு சிறு இனக்குழுக்களாக இருந்தவர்கள் இன்றளவும் அவர்கள் அதே ஒரு வாழ்வியல் முறையை கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் இன்று பார்க்க முடியுது. அவற்றில் அமேசான் இருக்கக்கூடிய எனாமாமி என்று சொல்லக்கூடிய ட்ரைபலும், பினான் ட்ரைப், அது சவர்கட் ஈஸ்ட் மலேசியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபலும், பாப்புவா என்று சொல்லக்கூடிய ட்ரைபலும் இவ்வாறான சிறு குழுக்களாக இன்றளவும் இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இவற்றில் பயாலஜிக்கல் அண்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய உயிரியல் மற்றும் கலாச்சார நிலையில் மக்கள் அவர்களை ஈகோ சிஸ்டம், அதாவது ஈகோ சிஸ்டம் பீப்புள் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் மக்கள், அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சார்ந்து தாங்கி வாழும் வாழ்க்கை முறையை கொண்ட மக்கள் என்று அவர்களை அழைத்தல் உண்டு. அவற்றில் உலகளவில் 370 மில்லியன் மக்கள் பழங்குடி மக்களாக வாழ்கின்றனர் என்று ஆய்வு கூறுகிறது. ஒட்டுமொத்த உலகில் 90 வெவ்வேறு நாடுகளில் 90 நாடுகளில் பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர் என்று நாம் ஆய்வறிக்கையில் காண்கிறோம். இவ்வாறு 370 மில்லியன் மக்களும் ஒரே வகையான கலாச்சாரங்களை கொண்டிருக்கவில்லை. அந்தந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்தாற் போல, நேச்சுரல் இயற்கைக்கு தகுந்தாற் போல
அவர்களுடைய வாழ்வியல் முறையும், மொழி, கலாச்சாரம், உணவு, திருமண சம்பிரதாய சடங்கு, அவருடைய மருத்துவ முறை, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாடு அனைத்தும் வெவ்வேறு வகையான சூழ்நிலை காரணங்களாக அவங்களுடைய வாழ்விட தன்மையை பொறுத்து அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி மேம்பட்ட நிலையில் இருக்கிறதை நாம் இந்த 90 நாடுகளிலும் ஆய்வின் மூலம் அறியலாம். இவற்றை நமது பயாலஜிக்கல் அண்ட் கல்ச்சரல் டைவர்சிட்டி சொல்லக்கூடிய உயிரியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையில் நாம் இந்த மக்களுடைய ஒவ்வொரு வாழ்வியல் முறையும் சுற்றுச்சூழல் தன்மைக்கு தகுந்தாற்போல், அதாவது ஈகோ சிஸ்டத்துக்கு அடித்தளமாக இருக்கிற காரணங்களால், அதாவது முன்னாள் காலங்களில் நம் தமிழ் நிலங்களை 5 கூறுகளாக பிரித்திருப்பார்கள். அதை பொறுத்தே அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும், அவங்களுக்கு உண்டான கடவுள், மதம், உணவு பழக்க வழக்கம், மருத்துவம், அவங்களுடைய வழிபடும் தெய்வம் மற்றும் திருவிழாக்கள், உணவு பழக்க வழக்கங்கள், மருத்துவ முறை, வாழ்வியல் சூழல் இருந்ததை நாம் பார்க்கவிடும். குறிப்பாக அந்த 5 நிலைகளும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களை கொண்டு மக்கள் வாழ்வர். இவை மலைவாழ் மக்களினுடைய, பழங்குடி மக்களுடைய பன்முகத்தன்மைக்கு இந்த 5 வகை நிலங்களின் நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையும் சிறந்த உதாரணமாக இருக்கும். இவற்றில் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இருக்கும், மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமாகவும் இருக்கும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமாக இருக்கும், பாலை மணலும் மணல் சார்ந்த நிலையங்களும் வாழ்விடங்களாகவும் இருக்கும். இவ்வாறு மண்ணினுடைய தன்மையும் அந்த மண்ணினுடைய நிலப்பரப்பினுடைய வளத்தை பொறுத்து மக்களுடைய தொழில், உணவு பழக்க வழக்கம், வாழ்விடம், அவங்களுடைய மொழி, வழிபாடு, திருவிழாக்கள், அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதார மேம்பாடு அனைத்தும் நிகழ்வதை இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களுடைய தன்மையின் சூழலும் தந்தாற்போல் அவங்கள வாழும் வாழ்க்கை முறை இருந்ததை நாம் பழங்கால இலக்கியங்கள், கதைகள், அவங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் ஆய்வு கண்ணோட்டத்தில் நாம் இன்றளவும் அறிய முடிகிறது. இவ்வாறு இன்றும் மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள் அவங்களுடைய இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில் இன்றும் 90 நாடுகளில் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு அடிப்படை கட்டமைப்பை நீண்ட நெடிய காலங்களாக பண்டைய பண்பாடு, நாகரிக மாற்றம், இன்றளவும் தொழில் புரட்சி, விஞ்ஞான நவீன புரட்சி, கணினி புரட்சி வந்த போதிலும், உலகமயமாக்கல், நவீனமயமாக்கல் ஆன போதிலும் இன்றளவும் அவங்களுடைய வாழ்வியல் முறையும் அவங்களுடைய பன்முகத்தன்மையும் எவ்வாறு உள்ளது, எவ்வாறு அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்கள் இணைந்து உள்வாங்கி வாழ்கிறார்கள், மற்றளவு அவங்களுடைய கல்வி, பொருளாதாரம், அரசியல் சூழல் எவ்வாறு உள்ளது என்றதை இன்றளவும் நாம் பல்வேறு பாட ஆய்வுகள் மூலம், மாணவியல் அண்டு சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லக்கூடிய சமூக மாணவியல் சார்ந்த ஆய்வியல் அறிவியல் மூலமும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஆய்வு கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளும் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான சமூக அங்கீகாரங்களையும், மனித மேம்பாடு திட்டங்களையும், அவங்களுடைய சுதந்திர தன்மையும் இன்றளவும் பேணி காத்து வருகிறது. இவ்வாறு அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாம் ஆய்வு செய்து பாடத்திட்டங்கள் கற்றறியும் சூழலில் அவர்களுக்கு இன்றளவும் பழங்காலம் தொட்டு இயற்கையினுடைய வளத்தை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற தன்மையை அவர்களிடமும் பல்வேறு அறிவியல் நுட்பங்களை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஈகோ சிஸ்டம் பீப்புள் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் மக்களாக விளங்கும்
பழங்குடி மக்கள், கல்டிவேட்டர் அதாவது விவசாயிகளாகவும், ஹெண்டர் அண்டு ஹண்டர் அண்டு ஹெதர் அண்டு ஹெடர்ஸ் அதாவது மேய்த்தல் தொழில் செய்யக்கூடிய, அதாவது ஆடு மாடு குதிரை விலங்கினங்கள் மேய்த்தல் தொழிலில் ஒவ்வொரு அடிப்படை வாழ்வாதார உணவு பழக்க வழக்கங்களும் பொருளீட்டல் சார்ந்தும் தன்னுடைய வாழ்க்கை மேம்பாடு சார்ந்தும் செய்யக்கூடிய தொழிலாகவும், உணவுக்காக வேட்டையாடும் சமூகம் சார்ந்தும் உணவுகளை சேகரிக்கும் இனக்குழுக்களாகவும், ஃபிஷர் மீன் தொழில் செய்யும் மக்களாகவும், அண்டு ஹேண்டிகிராஃப்ட் மார்க்கெட் அதாவது கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்தும் உணவுப் பொருட்களை பண்டமாற்றும் மக்களாகவும் இன்றளவும் இருந்து வருகின்றனர். அவருடைய வாழ்க்கை முறை மிகவும் மக்களால் நேசிக்கும் ஒரு வாழ்வியல் முறையாக, இயற்கையினுடைய விளிம்புகளை முழுவதும் உணர்ந்து வாழும் மக்களாக இந்த மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருவதை நாம் அறிய முடிகிறது. இவரில் பயாலஜிக்கல் அண்டு கல்ச்சரல் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய உயிரியல் மற்றும் கலாச்சார வாழ்வியல் முறையில் நாம் அவருடைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய சமூக அரசியல் நிறுவனங்கள் மிகவும் பாதுகாப்பான ஒரு கட்டமைப்பில் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இருந்த போதிலும் உற்பத்தி பெரிய அளவில் அவர்கள் சொல்லக்கூடிய இயந்திரம் மற்றும் இப்போ தொழில்நுட்ப மின்னணு சாதனங்கள் கொண்டு அவர்கள் உற்பத்தி செய்வதில்லை. இயற்கையில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை அவருடைய மேன்பவர்னு சொல்லக்கூடிய மனித உடல் உழைப்பின் மூலம் மட்டுமே அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்து பண்டமாற்று முறையிலும் அவங்க கிழங்கு, தேன், மூங்கில், அரிசி, பல வகைகள், மாமிசங்கள், பழங்கால ஓவியங்கள் போன்ற மருத்துவ மூலிகைகள் இவற்றையெல்லாம் அருகில் உள்ள கிராமங்கள் நகரங்களுக்கு சந்தைப்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறையை ஆரம்ப காலங்களிலிருந்து இன்றளவும் அவர்கள் அடிப்படை தொழிலாக செய்து கொண்டு வருகின்றனர். இவற்றில் இவருடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு நாளும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை ஆழமாகவும் இவர்கள் கொண்டுள்ளனர். இவர்களை நாம் எப்பொழுதும் அறிவியல் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்றதை ஒவ்வொரு நாட்டில் உள்ள அரசும் பல சலுகைகளும் பல சட்டத்திட்ட நெறிமுறைகளும் வகுத்து கொடுத்துள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது பல நாடுகளில் பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் பழங்குடியினர் தற்பொழுது வெகுவாக கிராமமயமாக்கப்பட்டு அவர்களும் நகரமயமாக்கக்கூடிய வாழ்வியல் முறையை அடிப்படையை கொண்டு மேம்பட்ட வாழ்க்கை முறையை தற்பொழுது கொண்டுள்ளனர். இதற்கு முன்னுதாரணம் நாம் பாரத தேசத்தின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய தற்பொழுது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அம்மா அவர்களினுடைய வாழ்வியல் முறை தற்பொழுது பழங்குடி மக்களுடைய அரசியலுடைய உச்சத்தை தொட்ட முதல் பெண் குடியரசுத் தலைவர். அவர்களுடைய சமுதாயத்தினுடைய மேம்பட்ட வாழ்க்கை முறையை நாம் கொண்டுள்ளதை அதற்கு உலக மக்களினுடைய முன்னுதாரணமாக நம் இந்திய பாரத தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் அதற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார். அதுவும் பெண் குடியரசுத் தலைவரை முன்னுதாரணமாக கொண்டுள்ள நமது பன்முகத்தன்மை கொண்டுள்ள கலாச்சாரத்தை உள்வாங்கியுள்ள பல மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறையும் நமது பாரத தேசத்தில் உள்ளடக்கிய நாடாக பன்முகத்தன்மையில் சிறந்து விளங்கும் பாரத தேசமாக விளங்கக்கூடிய நமது நாட்டில் அனைத்து மக்களுக்கும் சமமான வளமான ஒரு வாழ்வியல் முறையை கொடுக்கும் தேசமாக நிகழ்வதை நாம் முன்னுதாரணமாக பார்க்கலாம். இவ்வாறு அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறையில் ஆரம்ப காலங்களில் பல போராட்டங்கள், கடினமான உழைப்பு, முன்னெடுப்பு இருந்தாலும் தற்பொழுது இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்கள் மட்டும் இல்லாமல்
அரசினுடைய சலுகைகளும் சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளும் சலுகைகளும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டியலின பழங்குடி மக்களினுடைய வாழ்க்கை முறையை பட்டியலிட்டு சலுகைகளை அரசியல் ரீதியாக அரசியல் சாசனத்தில் சட்டத்திட்டமாக கொண்டு கொடுக்கக்கூடிய நிலையான ஒரு அரசாக இந்தியாவில் அவற்றை சட்டமாக இயற்றப்பட்டு கொடுக்கின்றது. இதன் மூலம் பல மாநிலங்களில் உள்ள ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள், ஆதிவாசி ட்ரைபல் பழங்குடியினர் அவர்கள் பல்வேறு சலுகைகளை பெற்று கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அரசியல் சமூகத்தில் பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருவதை நாம் இன்றளவும் காண முடிகிறது. இதன் காரணமாக அவர்கள் பழங்கால வாழ்வியல் முறை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து நவீனமயமாதல் வாழ்வியல் முறைக்கு கிராமமயமாகவும் நகரமயமாகவும் ஆக்கக்கூடிய வாழ்வியல் முறையை அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ மாறும் ஒரு சூழலை தற்பொழுது நவீனமயமாக்கல் அவர்களை இழுக்கும் புஷ் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபுல் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடிய இழுக்கும், அழுத்தம், தள்ளும் காரணிகள் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்களை ஒரு அழுத்தமும் இழுக்கும் ஒரு ஈர்ப்பும் சூழலும் அவர்களை கட்டமைத்துள்ளதை நாம் இன்றளவும் இந்த நவீன இயந்திர தொழில்மயமாக உலகம் கட்டமைத்துள்ளதை நாம் மறுக்க இயலாது. இதன் காரணமாக ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதாவது பட்டியலின பழங்குடி மக்கள் தற்பொழுது பெருவாரியான மக்கள் கல்வி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மாற்றம் பெற்று தொழிலை அவர்களுடைய வாழ்வியல் தொழில்முறைக்கு மாற்றக்கூடிய சூழல் உருவாகிறது. கைவினைப் பொருட்களை மட்டுமே இயற்கையான முறையில் கேண்டிகிராஃப்ட் செஞ்ச மக்கள் தற்பொழுது மின்னணு சாதனங்களையும் மின்சாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் பயன்படுத்தக்கூடிய கணினி பொருட்களை பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு அவர்கள் கல்வி தரத்தை மேம்படுத்தக்கூடிய நிலை தற்பொழுது பெற்றுள்ளார்கள். அவர்களும் பல மாநிலங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர், குடிமைப்பணி, அரசியல் முன்னெடுப்பு, அரசியல் தலைவர்களாகவும் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையை அவர்களும் அவருடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு அவருடைய வாழ்க்கை முறையில் நாம் பல்வேறு பட்ட மேம்பாடை அடைவதற்கு அவருடைய பயாலஜிக்கல் உயிரியல் காரணங்களில் இருந்து இப்பொழுது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தும் நிலையில் அவர்கள் உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு இயற்கையில் அதாவது வேர்ல்டு வைட் உலக அமைப்பில் உலக அளவில் நாம் பார்க்கப்படுகிறது மாரல் வேல்யூ, பிலீஃப், க்ளோத்திங், ஐடென்டிஃபிகே கேரக்டர்ஸ் அதாவது உலக அளவில் இயற்கையான இறை நம்பிக்கை, மத வழிபாடு, அவங்களுடைய உணவு பழக்க வளங்கள் அனைத்தும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தாலும் தற்பொழுது நவீனமயமாக்கக்கூடிய ஆதலில் முழுமையாக இருக்கக்கூடிய உலகமய குளோபலைசேஷன் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவருடைய அடிப்படை வாழ்க்கை முறையும் மேம்படுத்தக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய கைபேசி முதல் கணினி வரை அவர்களையும் பரிணாம வளர்ச்சி மாற்றம் அடைய செய்து கொண்டிருக்கிறது. இவர்களில் ஆட்டிடியூட், அவருடைய நேச்சுரல் யூனிவர்ஸ் அதாவது இயற்கை பிரபஞ்சம், அது சிம்பாலிக் இன்ட்ராக்ஷன் குறியீட்டு பரிமாற்றம், அவங்களுக்கு உண்டான அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையக்கூடிய சூழலில் தற்போது இருக்கக்கூடிய தொழில் அறிவியல் முன்னேற்றம் மாறுபட சூழலை அடைந்துள்ளனர். தற்பொழுது அவர்களையும் எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு சதவீதம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆசியாவில் 275 மில்லியன் பாப்புலேஷன் ட்ரைபல் சொசைட்டி பாப்புலேஷன், அதாவது இண்டிஜினியஸ் பீப்புள் வாழ்கிறார்கள். மிடில் ஈஸ்ட் ஏசியாவில் 100,000 அண்டு நார்த் ஈஸ்டில் 300 அண்டு ஆப்பிரிக்காவில் 50 மில்லியன், சவுத் அமெரிக்காவில் 40 மில்லியன் 40 மில்லியன் மக்களும், நார்த் அமெரிக்காவில் 6 மில்லியன் மக்களும், ஆஸ்திரேலியாவில் 2 மில்லியன் மக்களும் இண்டோஜீனியஸ் பீப்புளாக வாழ்கின்றார் என்று நமது ஆந்த்ரோபாலஜிக் ஆய்வறிக்கையில் நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு அவர்கள் வாழும் ஏரியா
ஃபாரஸ்ட் அதாவது காடுகளில் வாழ்ந்தாலும் தற்பொழுது அர்பன் ஏரியாவில் அவர்கள் இடம்பெயர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படும் சூழலில் அவர்கள் கல்வி நிலையை பெற்று தற்போது உள்ள பொருளாதார வாழ்க்கை சூழலை அவர்களும் அனுபவித்து மாறக்கூடிய சூழல் உள்ளது. அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதாவது விவசாய நிலங்களும் மலையில் வாழும் வாழ்க்கை முறையும் அவங்களுடைய அடிப்படை பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளும் வாழ்க்கை முறையில் குறைவான ஒரு பொருளீட்டும் சூழல் இருப்பதால் அவர்களும் இடம்பெயர்ந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை பரிணாம வளர்ச்சியை அவர்களும் அனுபவிக்கும் சூழலை இப்ப இருக்கக்கூடிய கல்வி, பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மாற்றங்களை கொடுத்துள்ளதை நாம் பார்க்க முடியுது. ஹண்டர் அண்ட் கேதரிங் சொசைட்டி, அதாவது வேட்டையாடுதல் உணவுப் பொருட்களை சேகரிக்கும் சமுதாயம் எவ்வாறு அவர்களுடைய வாழ்வியலை கொண்டுள்ளது என்றால், வேட்டையாடும் பொழுது கிடைக்கும் உணவுப் பொருட்களை உணவுக்காக பயன்படுத்துவது போக அதை இல்ல பல பொருட்களை கைவினைப் பொருட்களாக மாற்றும் சூழலையும் அவர்கள் கையாண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் உணவு சேகரிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவு போக மீதி இருக்கக்கூடிய உணவுகளை பதப்படுத்தும் சூழலும் அதை பண்டமாற்றும் முறையும் கொண்டுள்ளனர். குறிப்பாக தேன் என்பது அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமாக உணவுப் பொருட்களாக கொண்டுள்ளனர். ஆனால் அவ்வாறான சேகரிக்கக்கூடிய தேன் அபரிதமாக கிடைக்கும் போது அவரை சந்தைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை முறையும் அவர்கள் கொண்டுள்ளனர். அடுத்து மூலிகை பொருட்கள் அவருடைய வாழ்வியல் முறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பருவகால மாற்றங்களில் ஏற்படும் உபாதைகளை சரி செய்வதோடு கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்களில் இருந்த மக்களுடைய பருவநிலை மாற்றத்தில் நோய் தாக்கத்திற்கு தேவையான மருத்துவ தேவையான மூலிகைகளும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறையும் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இயற்கையை பராமரிக்கவும் பாதுகாக்கும் சூழலும் விவசாயிகள் ஆகவும் அவர்கள் பரிணமிச்சிருந்தனர். ட்ரைபல் ஷெட்யூல் ட்ரைப் சொல்லக்கூடிய பட்டியலின மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் மட்டுமல்லாமல் இண்டிஜினியஸ் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உலகில் இருக்கக்கூடிய பழங்குடி மலைவாழ் மக்களும் விவசாய செய்யக்கூடிய முதல் நபர்களாக அவர்கள்தான் இருந்தனர். முன்னாடி வேட்டையாடுதல், மாடு மேய்த்தல், ஆடு விலங்கினங்கள் மேய்த்தல், இடம்பெயர்தல், மைக்ரேஷன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணவு தேவைக்காக இடம்பெயரக்கூடிய கண்டம் விட்டு இடம் பெயரக்கூடிய பருவநிலை மாற்றங்களின் காரணமாக இடம்பெயர்ந்திருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அருகில் உணவு கிடைக்கக்கூடிய சூழலில் நீர் நிலைகளை அண்டியோ மலையில் இருக்கக்கூடிய வளங்களை அண்டியோ அவருடைய வாழ்க்கை நிலையை உறுதிப்படுத்தி கொண்டுள்ளது. மலையினுடைய வளம், அதாவது மிகவும் அடர்த்தியாக அதிக மழை பெய்யக்கூடிய நீண்ட நெறிய வனங்களை பெற்றுள்ள மலைகளில், குறிப்பாக இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல இடங்களில் பல இனக்குழுக்களாக மலைவாழ் இண்டோஜீனியஸ் பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சொல்லக்கூடிய மக்கள் வசிக்கின்றன. இதேபோல் அமேசான் காடுகள், பல தீவுகளில் மலைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள். மலைவாழ் மக்கள் என்றால் மலைகள் மட்டும்தான் வசிப்பார்கள் என்று நாம் சொல்வது மட்டும் இல்லாமல் தீவுகளில் சொல்லக்கூடிய, அதாவது பரிணாம வளர்ச்சி என்று நாம் தற்போது சொல்லக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தை கையாளும் ஒரு வளர்ச்சியை நாம் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறோம். இது மட்டுமல்ல, அவர்கள் இயற்கையினுடைய உச்சமான அறிவு இயக்கங்களை உள்ளார்ந்து இயற்கை வளங்களை பருவநிலை மாற்றத்திற்கு தகுந்தாற் போல் தன்னுடைய வாழ்வியல் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் இயற்கை சார்ந்த நெறிமுறைகளை அவங்களை தன்னுடைய நம்பிக்கைகளும் சமுதாய சடங்குகளையும் கட்டமைத்துக் கொண்டு இயற்கையினுடைய பருவநிலையை உன்னிப்பாக ஆய்வு அவங்களுடைய சந்ததியினருக்கு அவங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பரிமாறி கொண்டு செவி வழி செய்தி மூலியமாக, பாடல் மூலியமாக, ஒப்பாரி மூலியமாக, கும்மிப்பாட்டு மூலியமாக, ஓவியங்கள் வாயிலாகவும் கொடுத்து அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை அடுத்த சந்ததியினருக்கு கடத்தி சென்றிருக்கக்கூடிய பல பரிணாமங்களை நாம் ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் ஆய்வின் கட்டுரையின் மூலியமாக, பழங்குடி மக்களுடைய ஆய்வுகளின் மூலியமாக
பல ஆய்வறிக்கையின் மூலியமாக நாம் பார்க்க முடியுது. அவங்களுக்கு என்று சொல்லக்கூடிய சில சிம்பிள் அடையாளங்கள், அதாவது பச்சை குத்திக் கொள்ளுதல் மற்றும் ஓவியங்கள் தீட்டுதல், உடலில் சாயம் பூசிக்கொள்ளுதல், அவங்களுடைய சிதை அலங்காரங்கள், ஆடை, கைவினைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், அவங்களை கையாளக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள், வேட்டையாடை பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், அவங்களுடைய வீடுகளில் குடியிருப்பு வசதிகளில் இருக்கக்கூடிய கட்டமைப்பும் இயற்கை சார்ந்த முறையில் அனைத்து அனுபவங்களையும் அவங்க இயற்கை சார்ந்த இயற்கையினுடைய பருவநிலை மாற்றத்திற்கு தகுந்தாறு போல் தன்னுடைய வாழ்வியல் முறையை கட்டமைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியுது. இவ்வாறான வாழ்வியல் கோட்பாடு அவங்களுடைய பயாலஜிக்கல் உயிரியல் தன்மையை மேலும் அவங்களுடைய கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு காடுகளில் அவருடைய வாழும் வாழ்க்கை முறையை கொண்டிருந்தாலும் அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சம்பிரதாயங்கள் போன்றவை பல்வேறு பருவநிலை மாற்றங்களில் மாற்றம் அடைந்து தற்பொழுது கிராமப்புறமயமாக்கலும் நகர்ப்புறமயமாக்கக்கூடிய வாழ்வியலை மாற்றம் அடைந்து பெற்றுக்கொண்டே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் தற்பொழுது அனைத்து மக்களுடைய கலாச்சாரங்களும் உள்வாங்கி கலந்திருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்க முடிகிறது. எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒட்டுமொத்த உலகில் எந்தெந்த நாடுகளில் எத்தனை, அதாவது நாம் முன்னாடியே பார்க்கக்கூடிய 370 மில்லியன் இந்தோ மலைவாழ் மக்கள் வாழ்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அவர்களில் குறிப்பாக இண்டோஜீனியஸ் பீப்புள்ஸில் ஒவ்வொரு நாடுகளிலும் 90 நாடுகளில் அவர்கள் வாழ்ந்தாலும் எத்தனை சதவீதம் வாழ்கிறார்கள் என்றால், பப்புவா நியூ கினியாவில் 77% இண்டோஜீனியஸ் பீப்புள் வாழ்கிறார்கள் என்றும், பொலிவியாவில் 70% வாழ்கிறார்கள் என்றும், பெருவில் 40% வாழ்கிறார்கள் என்றும், எக்வடார் என்று சொல்லக்கூடிய நாட்டில் 38%, மியான்மரில் 33%, மெக்சிகோவில் 12%, நியூசிலாந்தில் 12% வாழ்கிறார்கள் என்று இந்த எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் அண்ட் டிவர்சிட்டியில் பார்க்க முடிகிறது. இவற்றில் நாடுகள் என்று பார்க்கக்கூடிய கண்டங்களில் அவர்கள் சைனாவில் 105.23 மில்லியன் மக்கள், இந்த இந்தோனேஷியல் பாப்புலேஷன் அவர்கள் இண்டோஜீனியஸ் பாப்புலேஷன், அதாவது பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்கள். அதிகமான மக்கள் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமாக சவுத் ஆசியாவில் 94.90 மில்லியன் மக்களும், சோவியத் யூனியன்ல 0.40% வாழ்கிறோம். சவுத் அமெரிக்காவில் 19.53%, சென்ட்ரல் அமெரிக்காவில் மெக்சிகோவில் 19.7%, ஆப்பிரிக்காவில் 21.98%, அரேபியாவில் 15.41%, கனடாவில் 3.29%, ஐஸ்லாந்தில் ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் குறைவு, நியூசிலாந்தில் 0.46%, அடுத்து கிரீன்லாந்தில் 0.10%, மொத்தம் 310.21% மில்லியன் மக்கள் ஒட்டுமொத்த கண்டங்களில் வசிக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் தவிர்த்து ஆய்வு உட்படுத்தும் போது 370 மில்லியன் மக்கள் ஒட்டுமொத்த குளோபலிலும் வாழ்கிறார்கள் என்ற ஆய்வறிக்கையை நாம் பார்க்க முடிகிறது. குளோபல் ஓவர்வியூ இண்டோஜீனியஸ் பீப்புள், அதாவது உலக அளவில் இண்டோஜீனியஸ் பீப்புள் எவ்வாறு அவளை வாழ்வியல் முறைகளுடைய சதவீதத்தை வகைப்படுத்துகிறார்கள் என்றால், பங்களாதேஷில் பஹாரி, ஜம்மா, ஆதிவாசி, ட்ரைபல் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் என்ற பெயர்களை அவர்களை இந்த பங்களாதேஷில் 45 இனக்குழுக்களாக உள்ளார்கள். அவர்கள் 1.2% முதல் 2.5% வரை அங்கு வாழ்கிறார்கள். அது பர்மா, மியான்மரில் எத்னிக் மைனாரிட்டிஸ் 135 எத்னிக் குரூப்ஸ் என்று சொல்லக்கூடிய இனக்குழுக்களாக வாழ்கிறார்கள். இங்கு 30-40% மக்கள் பர்மாவிலும் மியான்மரிலும் அவங்க இருக்கிறார்கள். தென்
கம்போடியாவில் இண்டோஜீனியஸ் மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய பெயர்களில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 19.21 குறிப்பாக இங்கே 1.4% வாழ்கிறார்கள். மற்றும் சைனாவில் எத்தனிக் மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய 400 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இண்டோஜினியஸ் பீப்புளாக இருக்கிறார்கள். அங்கு 84.32 மில்லியன்ல 8.3% இருக்கிறார்கள். தென் இந்தோனேஷியாவில் 700 குரூப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் 20-29% மக்கள் வாழ்கிறார்கள். அங்கே ஜப்பான்ல ஒரே ஒரு சதவீதம், அவங்க 2 குரூப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்றது. தென் மலேசியாவில் 97 குரூப்பாக இருக்காங்க. அங்கே 12% இருக்கிறார்கள் என்று. நேபாளில் 59 வெவ்வேறு வகையான குழுக்களாக இருந்தாலும் அவர்கள் 37.1% இருக்கிறார்கள். பாகிஸ்தானில் 20 குழுக்களாக இருந்தாலும் அங்கு 21-25% மக்கள் இவ்வாறான வெவ்வேறு 20 குழுக்களுடைய தன்மையில் அவர்கள் இருக்கிறார்கள். தென் தாய்லாந்தில் 25 குழுக்களாக இருந்தாலும் அங்கே 1.5% மக்கள் இருக்கிறார்கள். தென் வியட்நாமில் 90 குழுக்களில் 13.8% குழுக்கள் சதவீதமாக வாழ்கிறார்கள். இவ்வாறான மக்களுடைய சதவீதத்தில் அவங்க வெவ்வேறு நாடுகளில் அவர்களுடைய வாழ்வியல் முறை அனைத்தும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் நெறி கோட்பாடுகளை முழுவதுமாக தாங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் அடிப்படையில் வெவ்வேறு கட்டமைப்புகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைத்து நாடுகளிலும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில் இருந்து தற்பொழுது வெகுவாக நாகரிக கல்வி கலாச்சாரங்களை அவர்கள் மாற்றம் பெற்று அவருடைய இனக்குழுக்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செய்யக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள், இழந்து விட்டார்கள். மற்றும் அனைத்து இனக்குழுகளோடு உள்ளந்து மிங்களாகி வாழக்கூடிய வாழ்க்கை முறையை தற்போது கொண்டுள்ளார்கள். குறிப்பாக நாம் உலகளவில் வாழ்வியல் முறையில் தற்பொழுது வெவ்வேறு வகையான காலகட்டங்களில் அடிப்படை தேவையாக விளங்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ற இந்த 3 தேவைகளும் எந்த காலகட்டங்களிலும் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு தேவை, உறைவிடம் தேவை. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய நிலையில் தன்னுடைய கலாச்சாரத்தை மாற்றம் செய்து அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை வெகு ஆழமாக வெறு உச்சத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாழ்வியல் முறை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வெவ்வேறு வகையான தொழிற்சாலைகள், தொழில்நுட்பங்கள், அறிவியல் பரிணாம வளர்ச்சி, தற்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வெவ்வேறு வகையான நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய வாழ்வியல் முறையும் மாற்றங்களை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனங்களும் ஆய்வுக்கூடங்களும் ஆய்வு உச்சமும் மனிதர்களுடைய வாழ்க்கையை தினந்தோறும் ஒவ்வொரு மணி வினாடி துளிகளிலும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாற்றங்களை நிறுவனங்களும் ஆய்வு கூடங்களும் மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறது. அவற்றுக்கு தகுந்தாற்போல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். முன் காலங்களில் நாம் இண்டோஜீனியஸ் பீப்புள்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அவர்கள் வாழ்க்கை முறையை தொழில்நுட்பம் சார்ந்து வாழ்க்கை முறையை மாற்றவில்லை. அவங்களுடைய இயற்கை, அதாவது நேச்சருக்கு தகுந்தாற்போல், இயற்கைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி இயற்கையினுடைய பருவநிலை மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் தான் தன்னுடைய வாழ்க்கை நிலையை கட்டமைத்துள்ளனர். அவற்றில் இயற்கை சார்ந்த வாழ்வியல் நெறிமுறையை அவர்கள் கொண்டிருந்த காலகட்டங்களில் இயற்கையினுடைய வளங்களையும் இயற்கையினுடைய அன்பும் அரவணைப்பும் அனைத்து வளங்களையும் ஆழமாகவும் நேசித்து உயிரோட்டமுடன் வாழ்ந்த காலங்களை நாம் இன்றளவும் பார்க்க முடியுது. ஆனால் தற்பொழுது அவற்றினுடைய பெரும் வீழ்ச்சியாக தொழில்நுட்பமும் தொழிற்சாலையும் பரிணாம வளர்ச்சியும் தற்பொழுது நிலவி வரும் போட்டி, தற்போது நிலவி கொண்டுள்ள அடையாளங்கள், பொருளாதார வளர்ச்சி அனைத்தும் இயற்கையை மிஞ்சி செயற்கையினுடைய வாழ்க்கை முறை வெகுவாக இயற்கையை
அழிக்கக்கூடிய சூழலில் உள்ளது. ஆனால் எப்பொழுதும் இயற்கையினுடைய முழுமையும் இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பழங்காலம் தொட்டு நாம் பார்க்க முடியுது. குறிப்பாக பழங்காலங்களில் பல நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனித சமுதாயம் உச்சமான ஒரு வாழ்வியல் முறை வாழ்ந்து அழிந்து மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திருக்கக்கூடிய காலகட்டங்களை நாம் வாழ்க்க முடிகிறது. குறிப்பாக சுராசி பார்க்குன்னு சொல்லக்கூடிய பெரிய உயிரின விலங்குகள் அழிந்த காலம் தொட்டு பல்வேறு வகையான விலங்கினங்களும் அழிந்திருக்குது. பல அடி உயர மனிதர்களும் பல அங்குல அகலமான இருக்கக்கூடிய உடல் பருமன் பெற்றுள்ள உடல் வலு பெற்றுள்ள மனித சமுதாயம் தற்பொழுது குறுகிய குள்ளமாக ஒரு குறிப்பிட்ட அடி உயரம் மட்டுமே பெற்று விளங்கும் மனித சமுதாயமாக மாற்றம் பெற்றதற்கு மனிதன் தன்னுடைய வாழ்வியல் முறையை இயற்கையிலிருந்து அப்பாற்பட்டு செயற்கையினுடைய நுட்பத்திற்கு மாறியதன் விளைவே அவங்களுடைய பயாலஜிக்கல் சேஞ்ச் என்ற உயிரியல் பரிணாம மாற்றம், அவங்களுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றம்தான் இவ்வாறான மாற்றத்தினுடைய சூழலை கட்டமைத்துள்ளது. இவ்வாறான மாற்றங்கள் குறிப்பாக தற்பொழுது நாம் இண்டோஜினியஸ் பீப்புள் சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையும் பரிணாம வளர்ச்சி பெற்று தொழில்நுட்ப கட்டமைப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் மக்களுடைய வாழ்க்கை முறையும் ஆய்வு செஞ்சு 2 பேருடைய இயற்கை ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையையும் அவனுடைய வாழ்க்கையினுடைய கால அளவுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இயற்கை சார்ந்து வாழக்கூடிய இண்டிஜினியஸ் பீப்புளுடைய உடல் ஆரோக்கியமும் அவனுடைய உணவு பழக்க வழக்கமும் வாழ்வியல் முறையும் வெகு ஆரோக்கியமாக நீண்ட நாள் கண்டிப்பாக வாழக்கூடிய சூழல் ஆய்வறிக்கையில் நாம் காண முடிகிறது. நாம் உண்ணும் உணவுப் பொருட்களும் நாம் உழைக்கும் உடல் உழைப்பும் நாம் பயன்படுத்தும் உபகரணங்களும் நம்முடைய ஆயுட்காலத்தையும் உடலுடைய ஆற்றலையும் விரயம் செய்து உடல் உறுப்புகளையும் உபாதைகளையும் மென்மேலும் குறுக்கி கொண்டு குறுகிய காலங்களிலேயே நம்முடைய ஆயுட்காலத்தை குறுக்கி வாழக்கூடிய சூழலை கட்டமைத்துள்ளது. ஆனால் அதிகமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை வெகு விரைவாக இழந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ்வதை இண்டோஜினியஸ் பீப்புளுடைய மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஆழமாக உணர முடிகிறது. எனவே பழங்கால் மக்களாக விளங்கும் ஆந்த்ரோபாலஜி நாம் மானுடவியல் இண்டோஜினியஸ் பீப்புள் பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை என்றும் நேசித்து நாம் நம்முடைய தொழில்நுட்பத்தை பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை தொழில்நுட்பத்தோடு ஒப்பிட்டு மாற்றம் இயற்கையினுடைய வளத்தை நாம் முழுமையாக நேசித்து இயற்கை வளத்தை முடிந்தளவுக்கு சேதப்படுத்தாமல் மாசுபடுத்தாமல் நாம் நம்மை கட்டமைத்து வாழும் வாழ்க்கை முறையை கொள்ள வேண்டும். இதற்கு மலைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய இந்தோனேசியன் அதாவது இண்டோஜினியஸ் பீப்புளுடைய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை அவர்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து நாம் வாழ்ந்து உணர்ந்து ஆய்வு செய்து அவற்றின் வளத்தை நாம் இழக்க செய்யாமல் அவர்களின் வாழ்க்கை முறையையும் பேணி காத்து அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் மேன்மேலும் உந்து சக்தியாகவும் பாதுகாக்கும் அரணாகவும் நாம் நம்முடைய மனித சமுதாயம் என்றும் வாழும் கட்டமைப்பை கொடுக்கும் பொழுது இயற்கையினுடைய வளங்களும் மென்மேலும் வளமாக நீண்ட நெடுங்காலத்திற்கு அடுத்த தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்லும் ஒரு முறையை நாம் பெற்றிருக்க முடியும். எனவே தற்பொழுது வெகு விரைவாக போட்டி உலகமாக மாறும் தற்போது சூழலில் நாம் இந்த பயாலஜிக்கல் அண்டு கல்ச்சுரல் சேஞ்சஸ் அதாவது உயிரியல் மற்றும் கலாச்சார மாற்றமும் அடுத்து குளோபல் பழங்குடி
மக்கள் உலகளாவிய மாற்றத்தை எதிர்கொண்டு வரக்கூடிய சூழலையும் நாம் இன்றளவும் அவர்களும் மாற்றம் அடையக்கூடிய சூழலை ஏற்கக்கூடிய சூழல் நிலைக்க நாமே தான் நம்முடைய ஆய்வு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தான் அவர்களை உந்து சக்தியின் மூலம் ஈர்த்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டமைக்கிறது என்பதை மறுக்க இயலாது. நம்முடைய அரசியல் ஆய்வு வல்லுநர்களும் அறிவியல் வல்லுநர்களும் தத்துவவியல் வல்லுநர்களும் கலாச்சார மேம்பாட்டு ஆய்வியல் அறிவியல் நெறிமுறை கோட்பாடாளர்களும் மருத்துவர்களும் அனைவர்களும் என்றும் கூறக்கூடிய ஒரே ஒன்று, இயற்கையின் வளத்தை என்றும் நாம் பேணி காக்க வேண்டும். குறிப்பாக நீர்நிலைகள், காற்று, மண், இயற்கை வளமாக விளங்கக்கூடிய மலை பகுதிகள் அனைத்தையும் நாம் நேசிக்கும் பொழுது, பாதுகாக்கும் பொழுது, நெகிழின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் உபகரணங்களை நாம் தவிர்க்கும் பொழுது கண்டிப்பாக மண்ணுடைய வளம் பாதுகாக்கப்படும், நீர்நிலைகளும் பாதுகாக்கப்படும், தொழிற்சாலை கழிவுகளும் சாய கழிவுகளும் கண்டிப்பாக குறைத்து அவருடைய ஜெனரேட் அதனுடைய கழிவுப் பொருட்களை மறுசுழற்சியின் மூலமாக தூய்மை செய்து பொழுது மண்ணில் நிலத்தடி நீருடைய மாசு குறைக்கப்படும், மண் வளமும் நீர் வளமும் பாதுகாக்கப்படும். சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாசு, அதாவது தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய புகை மாசுகளையும் குறைக்கக்கூடிய சூழலில் அளவுக்கு நம் தொழில்நுட்பத்தை நாம் கட்டமைக்கும் பொழுது நம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் அடுத்த தலைமுறையினர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை விட்டு செல்லும் முதல் தலைமுறையாக நாம் மாற்றப்படைய வேண்டும் என்பதை நம்முடைய அனைத்து உலக அரசியல் வல்லுநர்களும் தத்துவியல் வல்லுநர்களும் இயற்கை ஆய்வாளர்களும் இதைத்தான் முன்னெடுத்து குறுகி கொண்டு ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் வளரும் நாடுகளும் வளர்ந்த நாடுகளும் தவிர்க்க முடியாம ஒரு பொருளாதார சுமையை கொண்டுள்ளதனால் பல தொழிற்சாலை தொழில்நுட்பங்களுக்கு தங்களால் தவிர்க்க முடியாத ஒரு மனநிலையில் நெகிழியை பயன்படுத்தக்கூடிய சூழல் கொண்டுள்ளார்கள். அதற்கு மாற்று பொருட்கள் கண்டுபிடித்து தவிர்க்கக்கூடிய சூழல் அளவுக்கு ஆய்வு நெறிமுறைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இராணுவ கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புக்கும் சரி, மருத்துவ உபகரணங்களும் சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கட்டமைப்புக்கும் சரி, உணவுப் பொருட்கள் பதப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய சூழலுக்கு உண்டான தன்மைக்கும் சரி, இவ்வாறான சூழலுக்கு வெகு குறைவான பொருளாதார பயன்பாட்டில் விளங்குவதாக பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய நெகிழி பயன்படுத்தக்கூடிய சூழல்தான் மறுசுழற்சி செய்தாலும் பழங்காலத்திற்கு நீண்ட நெடிய காலங்களுக்கு மக்காத ஒரு மூலப்பொருட்களாக விளங்குவதை இதனுடைய கழிவுகள் இன்றளவும் விளங்குகிறது. தற்பொழுது மக்களை பெரிதும் பயன்படுத்தக்கூடிய மின்னணு உபகரணங்கள் கழிவு, எலக்ட்ரிக் சொல்லக்கூடிய நமது கணினி பயன்பாட்டு கழிவுகளும் பெரு வாரியாக இவ்வாறான கழிவுகள் மண் வளங்களை பெரிதும் சேதப்படுத்தக்கூடியது. இருந்த போதிலும் நம் இண்டோஜெனியஸ் பீப்புள்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பயன்பாட்டு பொருட்களும் இயற்கை சார்ந்த இயற்கை வாழ்வியலங்கள் சார்ந்து உணவுப் பொருட்களும் கைவினைப் பொருட்களுமே செய்தனர். அவர்கள் வாழ்ந்த இடங்களில் 1% கூட இயற்கையினுடைய வளங்களை மண் வளத்தையும் சரி நீர்நிலைகளையும் சரி சேதப்படுத்திய வாழ்வியல் முறையை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அதற்கு மாறாக இயற்கை வளத்தை வளமாக மாற்றக்கூடிய வாழ்வியல் முறையை கொண்டுள்ளனர். குறிப்பாக நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீர் வளங்களை அவர்கள் பேணி பாதுகாத்திருந்தனர். அங்கு மலைகளில் இருக்கக்கூடிய பழங்களை உணவுப் பொருட்களாக கையாண்டாலும் அவற்றை அவர்கள் வாழும் வசிப்பிடங்களுக்கு அருகிலும் தூரத்திலும் அவற்றை நடவு செய்து மலையை மரங்கள் அடர்த்தியாக வனமாக மாற்றும் ஒரு சூழலை கட்டமைத்துள்ளனர். குறிப்பாக பல்வேறு வகையான தீவுகளில் பல்வேறு வகையான மலை பிரதேசங்களில் வாழும் மக்கள் அவங்களுடைய மலையினுடைய இருக்கக்கூடிய மரம்
செடி கொடி மூலிகை வளங்களை பண்டமாற்று முறையிலும் பல நாடுகளுக்கும் பல தீவுகளுக்கும் அவர்கள் ஏற்றுமதி கைவினைப் பொருளை செய்வதன் மூலியமாக பல்வேறு இடங்களுக்கு இந்த மூலிகை தாவரங்கள் செடி விதை வித்துக்கள் அனைத்தும் பல இடங்களில் பரவி பல இடங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய மலை வளங்களை நாம் பார்க்க முடியாது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பல மலைகளில் வெறும் பாறை மட்டுமே இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் பல மாநிலங்களில் பல நாடுகளில் இருந்தன. தற்பொழுது பல இடங்களில் மரம் செடி கொடி விதைகளை பாதுகாக்கக்கூடிய சூழல் அளவுக்கு மலைவாழ் மக்களும் சரி, தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மலவளங்களையும் மக்கள் பாதுகாக்கிறதுக்குண்டான அடிப்படை கட்டமைப்பாக உணவுக்காக உணவு படைப்பதற்காக மக்கள் கையாண்ட முக்கியமான பொருளாக எரிபொருளாக விறகுக்காக மரங்களை வெட்டி அவர்களை எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய காலங்களை தற்பொழுது கேஸ் சிலிண்டர்ஸ் எரிவாயு மூலியமாக தவிர்க்கப்பட்டு தற்பொழுது ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள்ளாகவே இயற்கையில் இருக்கக்கூடிய விறகு மலையில் இருக்கக்கூடிய செடி கொடி தாவரங்கள் போன்றவை வெட்டப்படாமல் அவர்களை வளமாக பாதுகாக்கக்கூடிய சூழலுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாப்பதற்காக நாம் எரிவாயு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவதன் மூலியமாக அவர் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு மாற்று ஒரு முறையை நாம் கையாண்டு நம்முடைய அடிப்படை தேவைகளை இயற்கை வளங்களை பாதுகாக்கும் ஒரு சூழலாக நாம் பயன்படுத்தும் பொழுது, குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய கட்டிட வீடு தொழிற்சாலை மேம்பாலங்கள் கட்டிடங்கள் போன்றவை கட்டுவதற்கு இயற்கை வளங்கள் இருக்கிற மண் கல் போன்றவை பயன்படுத்தக்கூடிய சூழலில் அவருக்கு தவிர்த்து முழுமையாக இரும்பாலும் முற்றிலுமாக இயற்கை வளங்களை சேதப்படுத்தாத வண்ணம் அவர்களை பயன்படுத்தும் பொழுது மீண்டும் இயற்கை வளங்கள் மேம்பட்ட ஒரு வளங்களாக நீடித்த நெடுங்காலமாக நிலைத்திருக்கும் மண் வளமாக இருக்கவும், மேலும் இண்டோஜினியஸ் பீப்புளுடைய வாழ்க்கை முறை பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறை நீண்ட நெடிய காலங்களுக்கு அனைத்து பூ உலகிலும் அதாவது குளோபல்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முக்கியமாக இயற்கை வளங்களை நேசிக்கும் ஒரு சமுதாயமாக இவர்கள் வாழ்வார்கள். இவ்வாறான நிலையில் பழங்குடி மக்கள் உலகளாவிய வாழ்க்கை முறையில் என்றும் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் அதாவது உயிரியல் மாற்றத்தை இயற்கையிலிருந்து அவர்கள் நேசித்து இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையையும் உணவு பழக்கங்களையும் கொண்டுள்ளதை நாம் என்றும் மறுக்க இயலாது. இவ்வாறான மாற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பருவநிலை மாற்றங்களோடு மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒன்றியிருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. இவற்றில் உலகளவில் எவ்வாறு வெவ்வேறு நாடுகளில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவ்வாறு வாழும் நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு தகுந்தாற் போலதான் அவருடைய வாழ்க்கை முறை கட்டமைப்பை கொண்டுள்ளனர். குறிப்பாக மலைகளில் என்ன வளங்கள் பெற்றிருக்கிறதோ அவங்கள் வசிப்பிடங்களில் என்ன வளங்கள் இருக்கிறதோ அவ்வாறான வளங்கள் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை முறையை உணவுப் பொருட்களாகவும் உடலுக்கு தேவையான ஆடை உணவுப் பொருட்களுடைய வசிப்பிடங்களுக்கு தேவையான பழக்க வளங்கள் மாற்றத்துக்கு தேவையான பொருட்களையும் அவங்களுடைய வளங்கள் மட்டுமே அங்கிருந்து பயன்படுத்தினர். இருந்த போதிலும் தற்பொழுது ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியும் அடைந்த மக்கள்னு சொல்லக்கூடிய நாம் செயற்கையினுடைய வாழ்க்கை முறைக்கு மாற்றம் பெற்ற மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை அவர்கள் விரும்பும் சூழலை இருக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறான சூழல் நாம் உருவாக்கிய போதிலும் ஆய்வுக்காகவும் இயற்கையினுடைய வளங்களை பாதுகாக்கக்கூடிய முக்கிய பங்கு நமக்குத்தான் உண்டு என்ற முறையை நாம் கையாண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் இயற்கை வளங்களை கண்டிப்பாக அதிகமாக சேதம் செய்த ஒவ்வொரு மக்களாக செயற்கை தொழிற்சாலைகளையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டுள்ள நாம் தான் இயற்கை வளங்களை சேதப்படுத்தினோம். எனவே இயற்கை வளங்களை
மீண்டும் மீட்டெடுக்கும் முக்கிய பொறுப்பு நமக்குத்தான் உண்டு. நாம் தான் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு. நாம் இயற்கை சுற்றுச்சூழல் தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்களை பேணி காக்கிறதுக்குண்டான கட்டமைப்பும் நாம் குழந்தைகளுக்கு பள்ளியில் வாயிலாகவும் பல நிகழ்ச்சியின் மூலியமாகவும் பல ஆய்வுகள் மூலியமாகவும் என்றும் மேற்கொண்டுதான் இருக்கிறோம். நாம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் வெவ்வேறான திட்டங்களையும் அந்தந்த நாட்டுக்கு தேவையான ஆய்வு சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளும் ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வின் மூலியம் ஆய்வு கட்டுரைகள் மூலியமும் ஆராய்ச்சி மூலியமும் தொழில்நுட்ப உற்பத்தி மூலம் செய்து கொண்டேதான் இருக்கு, முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறது. புவி வெப்பமயமாக்கக்கூடிய சூழல் குறைக்க வேண்டும் என்ற ஆழமான முன்னெடுப்பை உலக நாடுகள் உலக அரங்கில் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. இருந்த போதிலும் இயற்கையினுடைய வளங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தலைமுறையாக நம்முடைய தலைமுறை செயற்கையினுடைய தொழிற்சாலை செயற்கையினுடைய தொழில்நுட்ப கட்டமைப்பின் காரணமாக நாம் இயற்கையினுடைய வளங்களை பெருவாரியாக பயன்படுத்தும் ஒரு தொழில்நுட்பத்தை நாம் கையில் கொண்டுள்ளோம். இவர் மீண்டும் இயற்கை வளங்களை பேணி காத்து என்றால் நாம் தொழில்நுட்பத்தின் உச்சத்தை அடைந்தாலும் அந்த செயற்கை தொழில்நுட்பம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு மாற்றாக மாற வேண்டும் என்பதை உலக வல்லுநர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கின்றனர். இவ்வாறான வாழ்க்கை முறைக்கு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறை மிக முக்கியமான ஒரு ஆய்வு வாழ்க்கை முறையாக ஆய்வு நெறிமுறையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறான வாழ்க்கை முறைக்கு இவ்வாறு அவர்கள் அடிப்படை வாழ்க்கை முறைக்கு விலங்கினங்களை வேட்டையாடும் சமுதாயமாக இருந்து விலங்கினங்களை வேட்டையாடி உணவுகளாக உட்கொண்டனர் என்பதை இப்பொழுது வேட்டையாடும் உணவு பழக்க வளங்களை அதிகமாக தவிர்த்து இயற்கையில் விளையக்கூடிய கிழங்கு தேன் பல வகைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலாகும். இயற்கையில் பல விலங்குகளை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்ட ஒரு அரசியல் சட்டத்திட்ட நெறிமுறைகளும் தற்பொழுது கொண்டுள்ளனர். ஏனென்றால் இயற்கையினுடைய விலங்கினங்கள் பாதுகாக்கப்படும் பொழுது மட்டும்தான் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் என்ற இயற்கை வல்லுநருடைய நெறிமுறையை நாம் பார்க்க முடியுது. ஏனென்றால் இயற்கையினுடைய வன உயிரினங்கள் தான் இயற்கையில் இருக்கக்கூடிய பழங்களையும் வித்துக்களையும் உணவாக உட்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு மைக்ரேஷன் இடம்பெயர்ந்து அதனுடைய கழிவுகள் எச்சங்கள் மூலியமாக விதைகள் வெவ்வேறு இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி தூவி மழை பெய்யக்கூடிய நிலைகளில் அவைகள் மீண்டும் விதையாக மரங்களாகவும் செடிகளாகவும் வித்துக்களாகவும் பழங்களாகவும் உற்பத்தி ஆகக்கூடிய சூழலை அவர்களுக்கு தான் முக்கிய பங்கு உண்டு. ஈகோசிஸ்டம் என்று சொல்லக்கூடிய உணவு செங்கிலி அமைப்பு இயற்கை வள அமைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரினத்தை சார்ந்து உணவுக்காக சைக்கிளிங் முறையில் மாற்றம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. எப்படி இலைகளை மட்கும் சூழலில் மண்புழுக்கு உணவாகவும் மண்புழுடைய பறவைகளுக்கு உணவாகவும் சில பூச்சிகளுக்கு உணவாகவும் பூச்சிகள் பறவைகளுக்கு உணவாகவும் பறவைகள் விலங்கினங்களுக்கு உணவாகவும் விலங்கினங்கள் மற்றொரு விலங்கினங்களுக்கு உணவாக மட்கி மண்ணுக்கொடு மண்ணாக மாறும் பொழுது மரம் செடிகளுக்கு உரமாகவும் மாறும் சூழலும் அவருடைய கழிவுகளும் எச்சங்களும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் எச்சமாகவும் மாறும் பொழுது இயற்கை வளங்கள் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது மழை வளம் நீண்ட காலங்களுக்கு நீர்நிலைகளும் வளமாக இருக்கும். நீர்நிலையில் வளமாக இருக்கும் பொழுது மக்களுடைய அடிப்படை தேவைக்கு தேவையான சுத்தமான காற்றும் மூலிகையும் மருத்துவத்துக்கு தேவையான பண்புகளும் மற்றும் அடிப்படையாக ஆதாரமாக விளங்கும் நீர் நன்னீராகவும் வளமான நீராகவும் மக்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நீண்ட காலங்களுக்கு பயன்படும் ஒரு ஆரோக்கிய வாழ்வியல் முறையை இந்த மண் மலை வளம் இயற்கை வளங்கள் நீண்டு கொண்டுதான் இருக்கும். இவ்வாறான நிலைகளை பழங்கால தமிழ் குடிகளான மக்கள் ஐவகை நிலங்களான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களுடைய கட்டமைப்பும் அவற்றுக்குண்டான கலாச்சாரம் வழிபாடு உணவு பழக்க வழக்கங்கள் பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் சம்பிரதாய சடங்குகள்
பண்டமாற்று வாழ்வியல் முறையில் அவர்கள் கொண்டுள்ள வாழ்க்கை முறைகள் இருந்ததை நாம் நம்முடைய இலக்கியங்கள், பாடல்கள், ஆய்வு கட்டுரைகள், ஓவியங்கள், அவங்களுடைய உணவு மருத்துவ பழக்க வழக்கங்கள் மூலியமாக நாம் கட்டமைக்க முடியுது, கண்டுகொள்தான் இருக்க முடியுது. இவற்றை நாம் இன்னும் ஆழமாக பாதித்தால் ஒவ்வொரு பருவநிலைக்கு தகுந்தாற்போல் நாம் வீடுகளில் சமைக்கும் உணவு பழக்க வழக்கமும் மாறுபடும். காலையில் உணவுக்கும், மதியம் சமைச்சு உண்ணும் உணவுக்கும், இரவில் சமைத்து உண்ணும் உணவுக்கும், அதேபோல் 3 நேரங்கள் உண்ணும் உணவும் தவிர்த்து பருவநிலை மாற்றங்களில் உண்ணும் உணவுக்கும், பருவநிலை மாற்றங்களில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை நாம் உண்ணும் உணவுக்கும் வேறுபாடு உண்டு என்றுதான் சித்த மருத்துவ ஆய்வாளர்களும் மருத்துவர் அறிஞர்களும் கூறுகிறார்கள். இவ்வாறான பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்தாற்போல் கிடைக்கும் உணவுப் பொருட்களை உண்ணும் பொழுது அந்த பருவநிலை ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை தவிர்க்கும் ஒரு ஆரோக்கிய நிலையை உண்டு செய்யும் ஒரு உணவாக அந்த பருவங்களில் கிடைக்கக்கூடிய உணவுகள் இருக்கும் என்பதை இயற்கை சித்த மருத்துவ ஆய்வியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு நாம் அதிகாலையில் குளிர்ச்சியான நேரங்களிலிருந்து வெப்பமான நேரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற நிலையில்தான் அதிகாலை இருக்குது. எனவே அவ்வாறான நிலையில் காலையில் உண்ணும் உணவுக்கு அவற்றுக்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும். மதிய வேளையில் அதிகமான வெப்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் ஏற்படும் போது குளிர்ச்சி சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டால் வெப்பத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய பருவநிலையை நாம் உடல் உஷ்ணம் சமநிலைப்படக்கூடிய சூழலை உருவாகும் என்று இரவில் அதிகமாக குளிர்ச்சியை பெறக்கூடிய உச்சங்களை பெறக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது நாம் இரவுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் நாம் உணவு பழக்கங்களை மாற்றங்கள் பெறக்கூடிய சூழல் இருக்கும் என்ற நிலை இருக்கும். இவ்வாறு நாம் பழங்கால வாழ்வியல் முறையை நாம் மானுடவியல் கண்ணோட்டத்தோடு நாம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிலையில் இண்டோஜெனியஸ் பீப்புள் சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிற நம் தமிழர் பண்பாடு என்றும் பல காலங்கந்தொட்டே இயற்கையை தங்களுடைய உழவு தொழில் சார்ந்தும் கலாச்சார வழிபாடு நெறிமுறை சார்ந்தும் கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்தும் வாழ்வியல் நெறிமுறை கோட்பாட்டோடு பிணைந்த ஒரு வாழ்வியல் சூழலை நாம் இன்றும் பார்க்க முடிகிறது. இவ்வாறு இயற்கை வளங்களை நாம் தவிர்த்து செயற்கை வளங்களுடைய வாழ்வியல் நெறிமுறையை நாம் கட்டமைக்கும் பொழுது நீண்ட நெடிய காலங்களுக்கு நாம் வாழும் வாழ்க்கை முறையை அடைய முடியாது என்ற நெறிமுறையை நாம் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த வாழ்க்கை முறை கொடுத்துள்ளது. நம்முடைய வாழும் ஆயுட்காலத்தை குறைக்கும் நிலையாக தற்போதுள்ள தொழில்நுட்பம் கட்டமைத்துள்ளதை பல ஆய்வியல் வல்லுநர்கள் வெவ்வேறு வகையான ஆய்வுகள் மூலியமாகவும் அரசியல் சாசனம் மூலியமாகவும் கட்டமைத்து இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையை நெறிப்படுத்த வேண்டும் என்ற முன்னெடுப்பை தற்பொழுது வெகு முக்கியமான ஒரு கொள்கையாக கொண்டுள்ளனர். ஏனென்றால் புவியினுடைய வெப்பமயமாகவும் பருவநிலை மாற்றங்களையும் தற்பொழுது பெரும் இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்க முடியுது. குறிப்பாக பல நாடுகளில் மலை பிரதேசங்களில் மலையில் இருக்கக்கூடிய மண் வளம் சரியும் சூழல் நிலவுவதை நாம் பார்க்க முடியுது. ஏனென்றால் மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் சில செயற்கை காரணங்களுக்காக வெட்டப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மண் தன்னுடைய வளத்தினுடைய பிடிப்பை இழந்து அங்கு இருக்க ரூட் சொல்லக்கூடிய வேர்கள் மண்ணுடைய பிடிப்பை இழந்த தன்மையால் அங்கு மரங்கள் இல்லாத நிலையில் அதிகமான மழை பொழுது பெய்யும் பொழுது மண் சரிவு அடைந்து அங்கு இருக்கக்கூடிய வாழும் மக்களுடைய வாழ்க்கை முறை, வீடு, கட்டிடம், வழிபாட்டு தலம், கல்விக்கூடம் போன்றவை சரிந்து சேதமடையும் சூழலும் மண்ணுடைய தன்மையும் பாதிக்கப்படும், போக்குவரத்து பாதிக்கக்கூடிய சூழல் உருவாது. எனவே நீண்ட நெடும் காலங்களுக்கு இயற்கையை எவ்வாறு நாம் பாதுகாக்கணுமோ அதை பொறுத்து தான் நீண்ட காலங்களுக்கு மக்களுடைய வாழ்க்கை முறையை பராமரிக்க முடியும் என்பதை ஆய்வின் மூலம் நாம் அறிய முடியுது. மீண்டும் ஒரு வெவ்வேறு பாடத்திட்டங்களில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.